109வது பொன் வர்ணங்களின் சமரிலே இணைந்து கொண்டிருக்கிறோம். நேரடியாக யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டிலிருந்து த பப்பரை மூலமாக இதை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரிக்கும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கும் இடையிலான இந்த 109வது பெருஞ்சமரிலே த பப்பரை மூலமாக உங்களுடன் இணைந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. Heads was the call, and that was head, which means St. Patrick's have won the toss. Yes. Your decision is to? Well, they'll ball first. எட்ஜ் முறையிலே தடுத்தாடப்பட்ட பந்து, ஓட்டங்கள் எதுவும் இல்லை. முக்கியமான வேக பந்து வீச்சாளர். அடித்தாடப்பட்ட பந்து 4 ஓட்டங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முதலாவது 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் ஜோன்சன் தன்னுடைய அணிக்காக. வெற்றிகள் இருக்கும், பார்க்கலாம். ஜோன்சன் வேண்டும் மிக வேகமாக ஒரு கவர் டிரைவின் மூலமாக 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது 4 ஓட்டத்தை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை இப்பொழுது 12 உயர்கிறது. Slapped it in front of score. Again cut it upishly. Well, that's trying the boundary. நாங்கள் பார்க்கின்ற வேளையில் உண்மையிலே 2 வீரர்களுமே அனுபவமான வீரர்கள் இல்லையா? மீண்டும் கவர் டிரைவ் திசையில் ஒரு அழகான 4 ஓட்டங்கள் என்று ஜோன்சனுடைய திருப்பத்தில் கிடைத்திருக்கிறது. 31 ஓட்டங்களை கடந்திருக்கிறார் ஜோன்சன். மீண்டும் ஜோன்சனை நோக்கி செஹான். அளவு குறைத்து வீசப்பட்ட வந்து பாயிண்ட் திசைகளில் ஓங்கி அடிக்கப்பட்ட ஓப் திசைகளில் ஒரு அழகான 4 ஓட்டங்கள் ஒன்று கிடைத்திருக்கின்றது. உண்மையிலே அது வீசிக்கொண்டிருக்கிறார். எவ்வாறு மீண்டும் ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழப்பு. முதலாவது இலக்கு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த பொன்னணிகளின் பொற்சமரிலே இந்த ரன் அவுட் முறையிலேயான ஒரு ஆட்டம் இழப்பு. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் கூறியிருந்தேன், ரன் அவுட் முறையிலான ஆட்டம் இழப்புகளால் போட்டியினுடைய போக்கை வலுவாக மாற்றும் என்று. அந்த அடிப்படையில் மிக அழகாக சென்று கொண்டிருந்த ஆரம்பணிப்பட்ட ஜோடி இங்கே ரன் அவுட் முறையிலே பிரிக்கப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் தக்ஷிகன் ஆட்டம் இழந்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். பந்து வீச்சாளர் முனையிலிருந்து தக்ஷிகன் ஆட்டம் இழந்து சென்றிருக்கிறார். நேரடியாக பந்து வீச்சாளர் களத்தடுப்பாளரின் கைகளுக்கு சென்ற பந்து நேரே ஒரு டிரெக்ட் ஹிட் மூலமாக அந்த ஆட்டம் இழப்பு. தக்ஷிகன் மிகச் சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்தார். மிக பொறுமையாக 7 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து செல்கிறார். 42 பந்து வீச்சுகளுக்கு முகம் கொடுத்து ஆட்டம் இழந்திருக்கிறார். உண்மையில் 41 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருக்கிறார் ஜோன்சன். உண்மையில் போல்டு முறையில் ஆட்டம் இழந்திருக்கிறார். மிக அருமையாக பிளைட் செய்யப்பட்ட வந்த ஒரு சிறந்த லெக் ஸ்பின் பந்து அருமையாக ஜோன்சனை தாண்டி விக்கெட்டை வீழ்த்தி இருக்கிறது. மீண்டும் அந்த விக்கெட்டை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். யாழ்ப்பாண கல்லூரி அணியின் தலைவர் இப்பொழுது களத்தை விட்டு சென்றிருக்கிறார். மிக அருமையாக வீசப்பட்ட பந்து, மீண்டும் அதை பார்க்கிறோம். பந்து வீச்சாளர் சிறப்பான பந்து நேரடியாக விக்கெட்டை தகர்த்திருக்கிறது. ஜோன்சன் 40 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையிலே ஸ்பின்னரின் ஊடாக விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தது அவர்களுக்கு மிகுந்த உத்வேகத்தை கொடுத்திருக்கும். இன்னும் ஒரு அருமையான கவர் டிரைவின் ஊடாக 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்து தன்னுடைய ஓட்ட கணக்கை ஆரம்பித்திருக்கிறார். அந்த வகையிலே அவருடைய 5வது பந்து அடித்தாடப்பட்ட பந்து, 1 ஓட்டம் இல்லை. களத்தடுப்பு தவறின் காரணமாக 4 ஓட்டமாக மாறி இருக்கிறது. A huge appeal, and that's given. That's nicked off straight to the sleeves. Great stuff by Steve. The moment I said he goes wicketless, here he comes back. That was a nothing shot. Unnecessary stroke there. Far outside the off stump. And he really didn't have to offer that stroke. Have a look at that. Far outside the stump. Just didn't even commit for that shot. Just offering the bat lazily there. பந்து வீச்சாளர்களுக்கு விக்கெட்டுகள் வீழ்வது அதிகமாக இருக்கும். ஆட்டம் இழப்பு. கே மிஷன் முதலாவது விக்கெட்டை கைப்பற்றியிருக்கிறார். விஷ்ணுகோபனுடைய விக்கெட் 3 ஓட்டங்களோடு விஷ்ணுகோபனை நேரடியாக போல்ட் முறையிலே ஆட்டம் இழக்க செய்திருக்கிறார் கே மிஷன். ஆமாம் சஜித், நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், எங்களுக்கு தெரியும் இது போன்ற பந்து வீச்சாளர்கள் தங்களுக்கான அழுத்தத்தை, அதாவது எதிரணிக்கான அழுத்தத்தை கொடுப்பதற்காக பந்திலே பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வகையிலே தற்போது சிறந்த ஒரு மாற்றம், ஒரு யோக பந்தாக வீசி இருக்கின்றார். மிகவும் சிறந்த முறையிலே
அந்த பந்தினை வீசியிருந்தார். அதாவது முதலாவது பந்திலேயே துடுப்பாட்ட வீரரை முற்றுமுழுதாக ஏமாற்றிருக்கின்ற ஆட்டமிழந்திருக்கின்றார் வாசுதேவன் விஷ்ணுகோபன். 31 பந்துகளை சந்தித்து 3 விக்கெட்டுகளை இழந்து ஆட்டமிழந்திருக்கின்றார். Well swept, and sweeping it in front of square with that amount of power is never easy. These batsmen, they haven't put away those full tosses. Well played, beautifully struck, right in the gap there, and right straight at the stands where we are and the entire spectator. அடித்தாடி இருக்கின்றார் கவர் திசையில் நின்று களத்தடுப்பாளருக்கு மேலாக ஹென்ரிக்சன். 4 ஓட்டங்கள் கிடைக்கின்றது. அணி நோட்டு எண்ணிக்கை 122 உயர்ந்திருக்கின்றது. வெளியிலே வீசப்பட்ட பந்து திசையிலே ஒரு 4 ஓட்டம் யாழ்ப்பாணம் மத்திய. You'll go freshly to the second day. That was a chance. That definitely was a chance. He got to it. There was a stumping on the cards. Have a look at that. Have a look at that disappointment. I was talking about this. This is the chance that was coming. Look at that. Had he collected it clean. Falling from the opposite end now. Again sweeps it. And that's a missed field. And that runs down to the boundary. It's deafening here. And that is the cream. That is the icing on the cake. The crowd will erupt once again as he reaches his 15 style. What a knock this has been. What a knock from the youngster. The big bulky man for the savior. Huge appeal, and that's given. That's given. I tell you it's coming. This is the time that something had to happen. And it does. It really does. The batsman doesn't look happy with that. But Patricians, they've got the breakthrough. Rejoice for them. But he played a very good hand. Once again, loud appeal and given. That's the end of Sankit. He's been playing a few unnecessary strokes right from the time he woke up. Is this the floodgates open for Jaffna College? He goes back to the dugout for a duck. Unnecessary from him. There was that edge. It was an unnecessary stroke. நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது கொஞ்சமாம் நாங்கள் சொல்லி முடிப்பதற்குள் ஆட்டமிழந்து சென்றிருக்கிறார் கருணதாஸ். 61 ஓட்டங்களை பெற்று 186 பந்துகளுக்கு முகம் கொடுத்த வேளையிலே ஸ்டீவினுடைய பந்து வீச்சிலே ஆட்டமிழந்திருக்கிறார் கருணதாஸ். மிக அருமையான ஒரு இன்னிங்ஸ் யாழ்ப்பாண கல்லூரி அணிக்காக கட்டி அமைத்திருந்தார். இன்றைய நாளிலே இவ்வளவு நேரம் யாழ்ப்பாண கல்லூரி தொட்டுப்பட்டு ஆடிக் கொண்டிருப்பதனுடைய முக்கியமான காரணம் அடித்தளத்தை அமைத்தவர் கருணதாஸ். இப்பொழுது ஆட்டம் இழந்து செல்கிறார். உண்மையில் நான் கூறியிருந்தேன் சுழல் பந்து வீச்சாளருக்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை பொறுத்து. எனவே கவர் திசையில் அதிகமான வாய்ப்புகளை வைத்திருந்தாலும் கூட ஆட்டமிழந்து வெளியில் இருக்கின்றார் கருணதாஸ். மிகச்சிறப்பான ஒரு இன்னிங்ஸ் என்று தான் கூற வேண்டும். பொறுமையான ஒரு நிதானமான இன்னிங்ஸ். ஆட்டமிழந்து வெளியில் இருக்கின்றார் ஸ்ரீலன் கருணதாஸ். 61 ஓட்டங்களை பெற்றிருந்தார் 187 பந்துகளை சந்தித்து. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை மிக அதிகமான வெப்பமாகவே இருக்கின்றது. மீண்டும் ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சு. போல்டு முறையிலே ஆட்டமிழந்து வெளியில் இருக்கின்றார் கமிஷன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் ஒரு மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். வேகம் இல்லாவிட்டாலும் விவேகமான ஒரு பந்து வீச்சாளர். போல்டு முறையில் ஆட்டமிழந்து வெளியில் இருக்கின்றார் கமிஷன். அற்புதமான ஒரு பந்து வீச்சு. மீண்டும் அந்த விக்கெட்டை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிக லாபகமாக ஓடி வந்து நேரடியாக விக்கெட்டை குறிபார்த்து வீசப்பட்ட பந்து கபிசனுடைய பேட்டை தகர்த்து அந்த விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறது. நேரடியாக போல்டு முறையிலே ஆட்டமிழந்து செல்கிறார் சுரேஷ் கபிசன். 1 ஓட்டங்களை பெற்ற நிலையிலே 6 பந்துகளுக்கு முகம் கொடுத்து கோணங்கள் அணுகுமுறைகள் அனைத்தும் அவர்களுக்கு படிமனாக இருக்கும். பார்க்கலாம் இந்த 164 ஓட்டங்களை 200 வரை இட்டுச் செல்வார்களா யாழ்ப்பாண கல்லூரி அணியினர் தங்களை முதல் நல்ல பந்து ஆட்டம் இழப்புக்கான ஒரு முறையீடு.
போல்ட் போல்டு போல்டு. நாங்கள் எல்பி டபிள்யூக்கான முறையீடாக காத்திருந்தோம், அது போல்டு. 9வது இலக்கம் சரிக்கப்பட்டிருக்கின்றது. 77 ஓவர்களில் 164க்கு 9 இலக்கங்கள். மீண்டும் அந்த காட்சியை காண்கின்றோம். அற்புதமான பந்து வீச்சு, உள் திரும்புகை பந்து. பாட்ட வீரர் வேறு தப்பித்துக் கொள்கின்றார். அனுஷான் தப்பித்திருக்கின்றார். உதிரிகள் அடிப்படையில் 4 ஓட்டங்கள் கிடைத்திருக்கின்றது. இவருடைய பந்து வீச்சு பாணியை பாருங்கள். இந்த வேளையிலே காத்திருந்து காணலாம். 176 ஓட்டங்களுக்கு 9 இலக்குகள். ஆட்டமிழப்பு. ஸ்டீஃபினுடைய கணக்கில் 4வது இலக்கம். 176 ஓட்டங்களுக்கு சகல இலக்குகளையும் இழந்து தங்களுடைய முதலாவது இன்னிங்ஸை நிறுத்திக் கொண்டது வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி. யாழ்ப்பாண கல்லூரியை பொறுத்தவரையிலே பந்து வீச்சிலே பெரும் பலமிக்க பந்து வீச்சாளர் கம்சிதன் இருக்கின்றார். ஆண்மையில் இடம்பெற்ற கொக்குவில் இந்த கல்லூரிக்கு எதிரான போட்டியிலேயே 7 விக்கெட்டுகளை வீழ்த்திய ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் பந்து வீச்சாளர் இப்பொழுது ஆட்டமிழந்து சென்று கொண்டிருக்கின்றார். துடுப்பாட்டத்திலே யாழ்ப்பாண கல்லூரி சார்பாக ஜான்சன் 47 ஓட்டங்களையும், தக்ஷிகன் 7 ஓட்டங்களையும், கரிஷன் 4 ஓட்டங்களையும், கருணிதாசன் 61 ஓட்டங்களையும். பந்து வீச்சிலே சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் சார்பாக மத்துஷன் 9 பந்து பரிமாற்றங்கள் வீசி 21 ஓட்டங்களுக்கு 1 இலக்கினையும், கே மிஷன் 17 பந்து பரிமாற்றங்கள் வீசி 29 ஓட்டங்களுக்கு 3 இலக்கினையும். கார்த்திகன் ஆரம்பிக்கிறார். மனோ இடதுகை திருப்பந்த வீரர் மற்றும் விக்கெட் காப்பாளரா. அட்டாக்கிங் ஃபீல்டிங் செட்டப் களத்தடுப்பு. வெளியே வீசப்பட்ட பந்து ஃபைன் லேக் திசையில் அடித்திருக்கின்றார் பேட்ரிக்ஸ் கல்லூரியினுடைய. முதலாவது 4 ஓட்டங்கள் பதிவு செய்யப்படுகின்றது. நிஷாந்தனுடைய திருப்பிலிருந்து சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி சார்பாக விஷ்ணு கோபன். இம்முறை ஸ்லாட்டிலே வீசப்பட்ட பந்து ஸ்வீப் செய்திருக்கின்றார். The right arm off spinner. He has to play it. I said you right there. Tossed it up. And that's gone. It's raining over to the boundary. 4 runs for Shehan and ends with a boundary. Well swept. That's a cracking hit. This boy looks interesting. He batted like a champion. That's dropped. Horror for Jaffna College. That was there to be taken. Midon, he drops a dolly. Fared so far. I think Nishantan has been really outstanding right from the start. The left-hander looked really in touch and he's pleasing on the ice to me now. Here's the bowling card. Karthikan, 2 overs for 4 runs. Well, he tried all his options. He brought in the off spinner, the leg spinner, seamer. හඳුන්වදන කීල්ස් ක්‍රෙස්ට් සෝස් රස දෙකකින් ටොමාටෝ රසෙන් සහ නයිමිරිස් රසෙන් කීල්ස් ක්‍රෙස්ට් නිවසින් පාවිච්චිට පහසු වෙනස්ම හැඩයකින් යුත් රසකාර කඩංගු නැති හලල් සහතිකයලා කීල්ස් ක්‍රෙස්ට් සෝස් රසගුණ සපිරි කෑම මොහොතකට